Hello Bubblies! Welcome to Bubbly Crunch! வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு என்னடி செய்ய போறோம் தெரியுமா? ரோட்சைட் காளான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க, முட்டைகோஸ், சில்லி சிக்கன் பவுடர், மைதா, உப்பு, கார்ன்ஃப்ளவர், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல மஷ்ரூம் போட்டுருங்க, முட்டைகோஸ் போட்டுருங்க, மைதா மாவு போடுங்க, சில்லி சிக்கன் மசாலா போட்டுருங்க, தேவையான அளவு உப்பு போடுங்க, கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு போட்டுருங்க, தேவையான அளவு வாட்டர், கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது பண்ணிங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ண போறோம். ஆயிலை இப்போ ஹீட் பண்ணிட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க, இது நல்லா பச்சை வாசனை போகணும். இதுல இப்ப வெங்காயத்தை போட்டுருங்க, இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல தக்காளி போட்டுருங்க, இப்போ இதுல கொத்தமல்லி போட்டுருங்க, தேவையான அளவு உப்பு, இது நல்லா தக்காளி வதங்கட்டும்.
கரம் மசாலா தூள் போடுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க. இப்போ இதுல நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம்ல அது இதுல போடணும். இதுல half glass தண்ணி ஊத்திடுங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுங்க. இப்போ அதுல கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிடுங்க. மிக்ஸ் பண்ண பேஸ்ட் அதை இதுல ஊத்துங்க. இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊத்திடுங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் வேக வேக நல்லா கெட்டியாகும். பாருங்க கெட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா. இது ஆஃப் பண்ணதுக்கு இன்னும் நல்ல ஆனதுக்கு நல்லா கெட்டி ஆயிடும். ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், ரோட் சைட் காளான் ரெடி. அவ்வளவுதான், ரோட் சைட் காளான் ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய் பப்ளி.